ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோகிலா லைஃப். இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க அண்ட் வந்து மெயினா நம்ம சேனல் சம்பந்தமா ஒரு குட் நியூஸ் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்ன குட் நியூஸ் சொல்லி நம்ம வீடியோ வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணி சொல்லுங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன நியூஸ்ன்னு. அப்பதான் நீங்க வந்து நம்ம வீடியோ ஃபுல்லா பாத்துருக்கீங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம கஷ்டப்படாம நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. எல்லாமே வந்து நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்மளால சாதிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்ல வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாயிலை தோரணம் தாங்க கட்டணும். மாயிலை தோரணம் கட்டும்போது அந்த வீட்ல வந்து பாசிட்டிவான எனர்ஜி வந்து நெறைய இருக்கும். இது வந்து நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அந்த மாயிலை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அதோட வாசனை வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அது ஒரு 2, 3 நாள் ஆயிடுச்சுனா வந்து கொஞ்சம் காஞ்சதும் அந்த டைம்லயும் அதுல இருந்து வர வாசனை வந்து அதுவுமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த காலத்துல வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து மாயிலை தோரணம் கட்டணும். சோ, அதனால நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாயிலை தோரணம் கட்டிட்டோங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில என்னோட மார்னிங் வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து முந்தின நாள் வந்து பூஜை சாமான் வந்து விளக்க முடியாது. நான் வந்து திங்கட்கிழமையே பூஜை பாத்திரம் வந்து விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா திங்கட்கிழமை விளக்கறதுக்கு டைமும் இல்ல. செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம பூஜை பாத்திரத்தை வந்து விளக்கவும் கூடாதா? அதனால அன்னைக்குமே விளக்கல. புதன்கிழமை காலையில விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணி படுத்து தூங்கிட்டேங்க. காலையில 4 மணிக்கே டான்னு அலாரம் அடிச்ச மாரி எனக்கு முழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எழுந்து கொஞ்ச நேரம் வந்து மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4:30 மணியே போல வந்து நான் பூஜை பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு 1 ஹவர்க்குள்ளயே வந்து பூஜை பாத்திரம் நல்லா ஃப்ரெஷ்ஷா விளக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேங்க. 1 ஹவர் நின்னே விளக்குனது வந்து கால்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்பயே யோசிச்சேன். இப்ப கால் வலிச்சா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் வேலைலாம் இருக்கும். அந்த டைம்ல நம்மளால முடியாது. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தாங்க செய்ய ஆரம்பிச்சேன். நைட்டே வந்து வெள்ள கலர் மூக்கடல வந்து ஊற போட்டுருந்தேன். அதுவுமே வந்து நல்லா நல்லா ஊறி இருந்தது. அதுக்கப்புறம் அதையுமே வந்து ஒரு 3, 4 விசில் விட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். அதனால வந்து பிரசாதம் செய்றது வந்து நல்ல டைம்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 7:30 மணிக்குள்ளேயே மூக்கல்ல வந்து ஊற வச்சுட்டாங்க. சில பேர்லாம் வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறது கூட நல்ல டைம் பார்த்து தான் பிடிப்பாங்க. நான் வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறது வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால சரி நம்ம மூக்கல்லையாவது வேக வச்சிடலாம்னு சொல்லிட்டு நல்ல டைம்ல வந்து மூக்கல்ல வந்து வேக வச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதாங்க ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுனால வந்து கொஞ்சம் பயம். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிடும்போது எனக்கு வந்து கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. மாவு வந்து எப்படி கலரணும்னு தெரியாது. அப்ப வந்து செஞ்சு வந்து ரொம்ப ரஃப் ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் கொழுக்கட்டைக்கு வந்து கொஞ்சம் பயந்து பயந்து தான் பிடிப்பேன். இந்த வாட்டி என்ன பண்ணியிருந்தேன், அடுப்புலயே வச்சு கலருவாங்க தெரியுமா மாவு, அது மாரி செஞ்சிருந்தேன். அதுவுமே வந்து கொஞ்சம் டவுட்டா தான் செஞ்சிருந்தேன். இது எப்படி நல்லா வருமா? எப்படி? இல்லன்னா ரொம்ப ரஃப் ஆயிடுமா? அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பயத்துல என்ன பண்ணேன், ஒரு 4, 5 கொழுக்கட்டை தாங்க வச்சிருந்தேன். பயத்திலேயே வந்து நான் நெறைய கொழுக்கட்டை பிடிக்கவே இல்ல. வெல்லம் கொழுக்கட்டையில வந்து ஒரு 2ம், இந்த சர்க்கரை கொழுக்கட்டை இருக்கு தெரியுமா? இதுல வந்து ஒரு 2 தான் செஞ்சிருந்தேன். மீதி எல்லாமே வந்து கார உப்பு உருண்டை வரும் தெரியுமா? அதே மாரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் செஞ்சேன். இப்ப உப்பு உருண்டைனா அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். ஸ்வீட்னா வந்து அந்த பாகெல்லாம் வந்து வெளிய வந்துரும். அதனால நம்மளால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். இது ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கும் வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்தாரு. இந்த வருஷம் தாங்க நம்ம வீட்ல வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இத்தன வருஷம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்ல இருப்பா தெரியுமா? ஆல்ரெடி அந்த விநாயகர் தான் வச்சு சாமி கும்பிடுவோம். அம்மா வீட்லயும் அப்படிதான் கும்பிடுவாங்க. நானும் வந்து அத தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி நம்ம வீட்ல இருக்க விநாயகருக்கு வந்து அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிட்டு, அதிலேயே வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு முடிச்சுருவோம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பக்கத்துல இருக்க ஒருத்தவங்க சொன்னாங்க, களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிடுங்க. அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. சரி அவங்க வந்து ஒரு 2, 3 வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி அத எதுக்கு நம்ம வந்து இக்னோர் பண்ணணும். நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். விநாயகர் வந்து நம்மளுக்கு எல்லா வளமும் குடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். அந்த ஒரு மைண்ட் மட்டும் நம்மளுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்னைக்கா இருந்தாலும் நல்லா இருப்போங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். நம்ம பாசிட்டிவா இருப்போம். அதுக்கப்புறம் வந்து விநாயகர் வாங்க போனதுலருந்து பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல டைம்ல விநாயகர் நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு அதே மாரி நல்ல டைம்ல ஜீயுமே வாங்கிட்டு வந்துட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வாங்கிட்டு வந்தோனே நம்ம பூஜை ரூம்ல வந்து ஆல்ரெடி விளக்குலாம் ஏத்தி வச்சிருந்தேனா, அப்படியே எடுத்துட்டு போய் விநாயகர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்ல ஆல்ரெடி இருப்பாங்க தெரியுமா? அந்த விநாயகர்லாம் வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு அதுதாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன்.
இன்னைக்கு வந்து நாங்க வந்து 3 அபிஷேகம் பண்ணியிருந்தோம். பன்னீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம். இந்த 3 அபிஷேகம் தான் விநாயகருக்கு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த விநாயகர் வந்து மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு, குங்குமம், மஞ்சள்லாம் வச்சு விநாயகர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விநாயகர் எங்க வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃப்யூஸ்ட. நம்ம வந்து மேலயும் வைக்க முடியாது. அங்க வந்து சின்ன இடம்ன்றதுனால மேல வைக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நம்ம வீட்ல வந்து ஆல்ரெடி ஒரு சேர் இருக்கா, அது மேலேயே யூஸ் பண்ணாம ஒரு துணி நான் சாமி கும்பிடுறதுக்கு தான் அந்த ஒரு துணி வச்சிருப்பேனா, அத எடுத்து சேர் மேல விரிச்சுட்டு, விநாயகர் வந்து நம்ம மேல வச்சு, அதுக்கப்புறம் வந்து பூவுல வந்து நல்லா அலங்காரம்லாம் பண்ணியிருந்தேன். எப்பவுமே அபிஷேகம் எப்படி பண்ணுவோம்னா 2 பேருமே உட்காந்து 2 பேருமே தான் பண்ணிருந்தோம். இந்த வாட்டி வந்து ஜி மட்டும் உட்காந்துருந்தாரு. சரி ஓகே பயப்புல ரொம்ப ஆர்வமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜி மட்டும் 2 அபிஷேகம் பண்ணியிருந்தாரு. சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் பண்ணியிருந்தாரு. நான் வந்து பன்னீர் அபிஷேகம். நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தோங்க. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தண்ணி எடுத்துட்டு செடியில ஊத்திட்டு வந்தாச்சு. இது எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் வந்து நல்ல நேரமா இருந்தது. அந்த டைம்லயே வந்து நாங்க வந்து விளக்கேத்தி விநாயகருக்கு இலைலாம் போட்டு நான் வாங்கிட்டு போயிருந்தேன். அவரு உடைச்சக்கல்ல, அவல் இதெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாங்கிட்டு போயிருந்த அந்த பழம்லாம் வச்சு, நம்ம வீட்ல வந்து கொழுக்கட்டை செஞ்சிருந்தோம். கொழுக்கட்டை வந்து எப்படி வருமோன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். பட் வந்து சூப்பரா வந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்றதுனா இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பக்குவம்லாம் வந்து நல்லா கரெக்ட்டா நான் ஃபர்ஸ்ட்லாம் எப்படி பண்ணுவேன்னா, ஆல்ரெடி வந்து சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மாவுல வந்து ஊத்தி நம்ம கலருவோம். இப்ப வந்து நான் இந்த வாட்டி எப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன்னா, அடுப்புலயே வந்து தண்ணி வந்து சூடாயி ஆஃப் பண்ணிட்டு, அந்த டைம்லயே வந்து நம்ம மாவு போட்டு கலர்னோம்னா, மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா வருது. கொழுக்கட்டை பிடிக்கும்போது கூட கையில வந்து மாவு எடுத்தா நம்மளுக்கு வந்து வெது வெதுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சோம்னா, கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம செய்யும்போது அந்த டிப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த அளவுக்கு கொழுக்கட்டை வந்து சாஃப்ட்டா வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. பயந்துகிட்டே செஞ்சேன். இல்லன்னா வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வரும் அப்படி தெரிஞ்சா நான் நெறைய மாவு போட்டு பெசஞ்சு கொழுக்கட்டை செஞ்சிருப்பேன். பயந்துகிட்டே செஞ்சனால கொஞ்சமா தான் செஞ்சிருந்தேன். எனிவே ஃபைனலா நம்மளோட கொழுக்கட்டை வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்ட்டா இருந்தது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருக்கேன். இடியாப்பம் இல்ல உப்பு உருண்டை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியால எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபெஸ்டிவல் டைம் ஏதாவது ஒண்ணு வந்துட்டாலே இல்லங்க, பூவோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாயிடுது. 4, 5 பூ தான் வச்சிருக்காங்க. அதுவே ரூ. 20 ரூ. 30 அப்படின்றாங்க. ஃபெஸ்டிவல் டைம் வந்துட்டாலே நம்மளால வந்து பூ கூட வந்து நெறைய போட்டு சாமி கும்பிடுறதுக்கே இது இருக்க மாட்டேங்குது. 4, 5 பூவே வந்து ரூ. 20 ரூ. 30 அப்படின்னா, அப்ப எப்படிங்க நெறைய பூ போட்டு நம்மளால சாமி கும்பிட முடியும்? ஆனா அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆசையா இருக்கு. நம்ம வந்து நெறைய பூ போடணும். சாமிக்கு வந்து அழகா மாலைலாம் கோர்த்து போடணும்னு சொல்லி ஆசையா இருக்கு. பட் வந்து பூவோட ரேட்ட கேட்டா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 நாள் முன்னாடி நம்ம வந்து பூலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோங்க. இப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வர ஃபெஸ்டிவலுக்குலாம். ஏன்னா வந்து பூ ரேட்டு கேட்டா ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடுறதுக்கு வந்து நல்ல டைம் வந்துருச்சு. சரி வந்து நம்ம இலை போட்டு சாமி கும்பிடலாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. இது எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், நம்ம வந்து தூப தீப ஆராதனை விநாயகர் வந்து நல்லா பரிபூர்ணமா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. எப்பவுமே வந்து விநாயகர் வந்து ஏழ்மைய வந்து விரும்புற ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு தெய்வமா வந்து விநாயகர் அப்படின்னுவாங்க. அது எதுக்காக அப்படி சொல்லுவாங்கன்னா, குபேந்திரர் வந்து விநாயகர் உனக்கு என்ன வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நான் உனக்கு வந்து ஒரு விருந்து மாரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது, விநாயகருக்கு வந்து எல்லாமே குடுக்குறாங்களாம். விநாயகர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காராம். நெறைய சாப்பிட்டுட்டே இருக்காராம். குபேந்திரர் சொல்றாரு, விநாயகர் வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுறாரோ, அந்த அளவுக்கு நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு. ஆனா அவங்களால வந்து செய்றத வந்து நிப்பாட்டவே முடியல. விநாயகரும் நெறைய சாப்பிட்டுட்டே இருக்காராம். அப்புறம் குபேந்திரன் என்ன பண்ணாராம், இத வந்து அவங்க அப்பா சிவன் கிட்ட தெரிய சொன்னாரு. இது மாரி வந்து விநாயகர் வந்து இது மாரி ஃப்ரூட்ஸா, பழமா எது குடுத்தாலும் அதுதான் சாப்பிட்டு காலி பண்ணிட்டே இருக்காரு. நம்மளால செய்ய முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சிவன் என்ன பண்ணாரா, இந்தா இத எடுத்துட்டு போய் விநாயகர் கிட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அவல் குடுத்தாரு. அத சாப்பிட்டோனே விநாயகருக்கு வந்து பசிலாம் போயிடுச்சாங்க. அப்பதான் சொன்னாங்களாம், விநாயகர் வந்து ஏழ்மையா வந்து மனசார நம்ம எது குடுத்தாலும் ஏத்துப்பாரு. ஆடம்பரம் இல்லாத ஒரு தெய்வம் வந்து நம்ம விநாயகர் பெருமாள் அப்படின்னு அவங்க அப்பாவே சொன்னாராம்.
அதனாலதான் விநாயகருக்கு வந்து நம்ம கொழுக்கட்டை, சுண்டல் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா வச்சு சாமி கும்பிடுறோம். நல்லபடியா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கிங் வேலைங்க. நான் ஆல்ரெடி வந்து சாதம் பிளஸ் வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். காய் மட்டும் தான் பொரிக்கணும். இன்னைக்கு வந்து என்ன காய் செய்யலாம்னு சொல்லி ஒரு ஐடியால இருந்தேன். கோஸ் பொரிச்சு உருளைக்கிழங்கு வந்து தொக்கு மாரி பண்ணலாம்னு நெனச்சேன். பட் வந்து டைம் வந்து அதிகமாயிடுச்சு. அதனால வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை மாரி பண்ணிட்டு, கோஸ் மட்டும் பொரிச்சு, இன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் வந்து நல்லபடியா ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. என்னோட சாரி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த சாரி வந்து ரொம்ப ப்ளீட் எடுக்கலாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்கவே இல்ல. சட சடன்னு கட்டிட்டு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துலயே நம்ம சாரி கட்டி முடிக்கிற மாரி தான் இருக்கு. மெயினா சொல்லணும்னா இந்த சாரி வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருக்குங்க. சில புடவலாம் வந்து நம்ம கட்டுனாலே வந்து வெயிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி தெரியும். ஆனா இந்த புடவ அப்படி இல்லங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. ஓகே. இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க சாப்பிடலாம். வாழை இலையில சாதம் போட்டு சாப்பிடுறதே வந்து ஒரு தனி டேஸ்ட் தான். நம்ம சுட சுட வாழை இலையில போட்டு சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்க. செம்மையா இருக்குங்க. ஓகே. இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அச்சச்சோ! பேசிட்டே பாருங்க ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு நெனச்சா அத மறந்தே மறந்தேன். அது என்ன குட் நியூஸ்னா, ஃபைனலி நம்ப யூடியூப் சேனல் வந்து 5000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடுச்சுங்க. 5000 சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப பெருசு எனக்கெல்லாம். நம்ம வீடியோ புடிச்சு யார்ரா சப்ஸ்கிரைப் பண்ணுவான் அப்டி சொல்லி நெனச்சதெல்லாம் இருக்குங்க. ரொம்ப ஃபீல் பண்ணலாம் இருக்கேன். இப்ப நம்ம 5000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம்ன்றது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். சக்சஸ்ன்றது வந்து சில பேருக்கு வந்து உடனே கிடைக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தாங்க கிடைக்கும். நான் வந்து 2வது டைப் சொன்னேன் தெரியுமா? அந்த கேட்டகரில தாங்க நான்லாம் சேருவேன். ஓகே. நம்ம வீடியோ உங்களுக்கு புடிச்சா தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. பை. தேங்க் யூ.